ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டடி வித் ரம்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போனால் கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் வந்து எப்போது தோற்றுவிக்கப்பட்டுச்சு? 1918 முதலாவது உலகப்போர் வந்து அதாவது முடிவுக்கு வந்துச்சு. அப்போது இஸ்லாமிய மதத்தலைவரான மனிதர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலிஃபா கடுமையாக நடத்தப்பட்டார். ஸோ அவருக்கு ஆதரவாக தான் இவ்வியக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இவ்வியக்கம் யார் தலைமையில் நடந்ததுன்னா மௌலானா அலி, மௌலானா சௌகத் அலி என்ற அலி சகோதரர்களின் தலைமையில் வந்து இவ்வியக்கம் நடந்தது. அலி சகோதரன் கேட்டானா மௌலானா அலி, மௌலானா சௌகத் அலி அப்படின்னு நீங்கள் வந்து நான் வச்சுக்கோங்க. இந்த இயக்கத்துக்கு வந்து காந்தியடிகள் வந்து ஆதரவு அளித்தாங்க. அதே மாதிரி 1919 நவம்பரில் டெல்லியில் அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாடு நடந்துச்சு. அதுக்கு தலைமை வந்து ஏற்றவங்க வந்து காந்தியடிகள். அப்போது வந்து 3 தேசிய முழக்கங்கள் சொன்னாங்க. அது வேணா அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க என்று இந்த 3 முழக்கங்களையும் முன்மொழிந்த அலியின் யோசனையை காந்தியடிகள் ஆதரித்தார். ஸோ அது கேட்பாங்க, அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க என்ற 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் யாருன்னா அலியின் யோசனையை வந்து யார் ஆதரித்தார்னா காந்தியடிகள் ஆதரித்தார். அப்புறம் 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் வந்து கிலாபத் இயக்கம் வந்து கூட்டம் நடந்துச்சு. கூட்டத்தில் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது இந்த கிலாபத் இயக்கம். இதனால் 1920 ஆகஸ்டில் முதல் நாள் வந்து ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இதன் மூலம் வந்து உங்களுக்கு கிலாபத் இயக்கம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ புரியாட்டி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.